இப்போ வர வர என் பசங்களுக்கு இந்த மீனை பார்த்தாலே எங்களுக்கு மீன் வேண்டாம், ஃபிஷ் ஃப்ரையும் வேண்டாம், குழம்பு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. சின்ன வயசில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. நான் வந்து இப்போது ரொம்ப நாள் கழிச்சு தான் வாங்குறேன். எனக்கு கொஞ்சம் டெம்டேஷனாக இருந்தது. சரி ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டு அப்படின்ட்டு. அவங்களே சாப்பிடாட்டியும் நான் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். இந்த பசங்களுக்கு கடையில் விற்கிறதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து எவ்வளோ தான் நம்ம பார்த்து செஞ்சாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாது. எப்போவும் வைக்கிற மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே செய்வோம். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த மீன் வறுவலும் மீன் குழம்புமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் வச்சுருந்தேன். எப்பவுமே இந்த மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் போட்டு தான் மிக்சிங் பண்ணி விடுவேன். ஆனால் இந்த தடவை அடிஷ்னலாக அதோட அரிசி மாவும் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருந்தேன். மீன் குழம்புமே எப்பவும் போல் அரைச்சி ஊற்றாமல் இந்த தடவை எல்லாமே வதக்கி தான் குழம்பு வச்சுருந்தேன். சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். அதையே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை மிளகா அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு உப்பு அப்புறம் வந்து இந்த டைம் கடையில் விற்ற மீன் குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணேன். அப்புறம் நல்லா அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் குடம்புளி வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதா புளி கூட நம்ம புளி தண்ணியாக கரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எல்லா மீன்களையும் பொரிச்சு மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. மீன் வறுவல் மற்ற டைம் செய்கிறத விட இந்த டைம் வந்து நல்லா இருந்தது. குழம்பு டேஸ்ட்டுமே ஓகேவா இருந்துச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வறுவல், மீன் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு அதோட அடிஷ்னலாக அப்படியே ரசமே வச்சுட்டேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.